டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆரண்ய காண்டம் படத்துடைய டைரக்டரான தியாகராஜா குமாரராஜா டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி, சமந்தா, ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடிகர்கள் பட்டாளமே நடிச்சிருக்க திரைப்படம் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துக்கான டீசர் கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இதை விட இந்த படத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு திருநங்கையாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர்லேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. ட்ரெய்லர்லேயே நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருந்தது. இந்த சமயத்தில் இந்த படம் வந்து வரும் March 29 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு பாலிவுட் டைரக்டரான அனுராக் கேஷப் வந்து தற்போது தன்னுடைய ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாகுமார் ராஜா சூப்பர் டீலக்ஸ், மைண்ட் ப்ளோன், சோ மச் டு செலிப்ரேட் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படின்னு குமார் ராஜா வந்து ஒரு ஃபியர்லெஸ் ஃபிலிம் மேக்கர், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி ரொம்பவே ட்ரிக்கியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் இந்த படம் வந்து March 29 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.